காங் பாவ் சிக்கன் ரெசிபி. கோஃபுல்ல காங்ஃபோ சிக்கன் செய்யுது அப்படின்னு சொல்லி தரேன். அதை மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு சிக்கனை இந்த மாதிரி ஷிப் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் மால்ட் வெனிகர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன். வெனிகர்லேயும் சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சுகர், ஒரு பிட்டு. நல்லா கலரி விடணும். கொஞ்ச நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு வெறும் அதை பூண்டு நல்லா சாப் பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, பூண்டு, கேப்சிகம், எண்ணெய், வெங்காயத்தால் சிக்கன் மேரினேட் பண்ணது. இப்போ ஒரு பவுலில் வெனிகர், சோயா சாஸ், ஒய்ஸ்டர் சாஸ், சுகர், கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஒரு சாட்டே பண்ணி ஒரு ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ ஒரு வாக்கில், சைனீஸ் வாக்கில் ஆயில் ஊற்றி சிக்கனை தனியாக கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா கூட செய்யலாம். நாங்கள் ஃபேட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயில் கம்மியாக போடணுன்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு சைடில் வச்சுருங்க வதக்கிட்டு. அப்புறமா சிக்கனை போடுங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணி நல்லா குக்கார வரல விடுங்க. வந்துட்ட பிறகு அதுக்கு மேலே நம்ம கேப்சிகம், அப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல ஆயில், அந்த லிக்விட் மாதிரி அதை ஊற்றுங்க. அந்த ஒய்ஸ்டர் சாஸ் எல்லாம் போட்டு கொஞ்சமாக மறுபடியும் ஒய்ஸ்டர் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு வேர்க்கடலையை மேலே தூவிட்டு அந்த வெங்காயத்தாலையும் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காங் ஃபோ சிக்கன் ரெடி டு ஈட். நல்ல சைட் டிஷ்ஷு. குழந்தைங்களாம் எல்லோரும் சாப்பிட்லாம். எடுத்து